ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்ன பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 154. என்னுடைய வெயிட் லாஸ் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. என்னையே ஃபாலோ பண்ணுற உங்களுடைய வெயிட் லாஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள். யார் யார் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு டயட்டும் இல்லாமல் எக்ஸசைஸும் இல்லாமல் சூப்பராக நம்ம வீட்டில் சமைக்கிற சாப்பாடை வச்சுமே நம்ம வெயிட் லாஸ் பண்ணிடலாம். எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லை. நம்ம ஒரு 5 டிப்ஸ் குட்டி டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்க போகிறோம். நான் டே பை டே இதை ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு சூப்பராக வெயிட் லாஸ் ஆயிடுச்சு. என்னுடைய ஸ்டார்டிங் வெயிட் 78 இருந்துச்சு. இப்போ என்னுடைய வெயிட் 66 இருக்குது. நான் 78லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு டேலேருந்து நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நிறையா பேருக்கு தெரியும். என்னுடைய வீடியோஸ் நிறையா பேர் பார்த்து ஃபாலோ பண்ணுறீங்க. எல்லோரும் சொல்கிற ஒரே விஷயம், உங்கள் வீடியோஸ் மாதிரி நாங்கள் எதுவுமே பார்த்ததே இல்லை. உங்கள் வெயிட் லாஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நானும் நிறையா வெயிட் லாஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா என்னால் அதை கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணவே முடியலை. ஸோ நான் ஒரு டிசிஷன் எடுத்து நம்மளுடைய ஃபுட்டை ஒன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக லைஃப் லாங் வரைக்கும் இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் வச்சு தான் நான் இந்த பிளேட் பேலன்சிங் அதை கொண்டு வந்ததே. இப்போ இது சாப்பிடும்போது இது நம்ம டே பை டே நம்ம கண்டினியூஸாக எல்லோரும் சாப்பிட்ற ஃபுட்டு தான். இதை நம்ம லைஃப் லாங் வரையுமே கொண்டு போகலாம். இதே வெயிட் லாஸ்ன்னு சொல்லி டயட்டு எக்ஸசைஸ்ன்னு கண்ட்ரோல் ஃபுட்டு சாப்பிட்டோம்னா அதை ஒரு 10 டேஸ் இல்லை ஒரு 100 டேஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. பட் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரியே சாப்பிடலாம். ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் ஹாப்பியாகவும் இருக்கலாம். வீட்டு சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடணுமா அப்படின்னா அந்த மாதிரி இல்லை. நீங்கள் அவுட் சைடு ஃபுட்டுமே சாப்பிட்லாம். உங்களுக்கு கொஞ்சம் கூட வெயிட்டு கூடவே கூடாது. அதை எப்படி சாப்பிடணும், அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் ஒரு 5 டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். அதில் காலையில் எழுந்திரிச்சோடனே ஓவர் நைட் சோக் பண்ணி 0 வாட்டர் இல்லைன்னா வெந்தய வாட்டர் எடுத்துக்கலாம். அது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நல்ல ஒரு டீடாக்ஸாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்துக்கலாம். நான் வெள்ளை பூசணி ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நார்மலாக ஒரு ஹாட் வாட்டர் குடிச்சிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் நம்மளுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நிறையா பேர் வெயிட் லாஸில் இருக்கேன்னு சொல்லி இன்டர்மினேட்டட் ஃபாஸ்டிங் சொல்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறீங்க. யாருமே அந்த மாதிரி தப்பாக பண்ணவே பண்ணாதீங்க. நம்மளுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி மாவு இருந்துச்சு. அதில் கொஞ்சம் வெள்ளைப்பாகு ஊற்றி ஸ்வீட் பணியாரம் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஒரு எக் எடுத்துகிட்டு ஒரு ஆரஞ்சு வச்சு என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக பிடிச்சிட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட் எல்லாமே சாப்பிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிடுங்க. நீங்களும் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணுங்கள். மிட் மார்னிங்கில் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்படுது, கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது சீட்ஸு, நட்ஸு, ஃப்ரூட்ஸு இல்லைனா பட்டர் மில்க்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட்டர் மில்க்லாம் என்ன வெறும் சாதாரண மோர் தான். கொஞ்சோண்டு தயிரை போட்டு தண்ணி ஊற்றி அடித்து குடிச்சிங்கன்னா அது அவ்வளோ ஒரு சத்து நம்ம உடம்புக்கு. நம்மளுடைய கிரேவிங்ஸை ரொம்பவே கம்மி பண்ணி கொடுக்கும். அது நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா பேர் தயிர்லாம் சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகும்னு நினைக்கிறீங்க. தயிர் சாப்பிட்டாலும் கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகாது. அதில் ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் தான். ஸோ எல்லாருமே தயிர், முட்டை, பால் இது எல்லாமே நல்லாவே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சு சூப்பர் டேஸ்ட்டாக மத்தி மீன் குழம்பு வச்சுருந்தேன். ஒரே ஒரு ஒயிட் எக் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பவுல் ஃபுல்லாமே குக்கும்பர் எடுத்துகிட்டு ஒரு பவுல் ஃபுல்லாமே ரைஸ் எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே ஏன் எல்லோ சாப்பிட மாட்டிங்களா அப்படின்னா நான் ஒரு எக்கில் ஒரு நாளைக்கு நான் 2 எக் எடுத்துக்குவேன். அதில் ஒரு எக்கோட ஃபுல்லாக சாப்பிட்டுருவேன். ஒரு எக்கில் எல்லோவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயிட் சாப்பிடுவேன். இந்த மாதிரி சாப்பிட்டா நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பாடிக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீன் கிடைக்கும். 2 எல்லோ கூட சாப்பிடலாம். பட் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காதனால நான் ஒரு எல்லோ மட்டும் சாப்பிட்டுட்டு ஒயிட் எக் எதையும் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அது ரொம்பவே நல்லாவும் இருக்கும். அது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நிறையா பேர் எக்கு சாப்பிட முடியாதவங்க பன்னீர் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் என்னுடைய வெயிட் லாஸில் எக்கு மோஸ்ட்லி எப்போவுமே இருக்கும். அதுக்கப்புறமா ஈவினிங் டைமில் டீ காஃபி குடிக்கிறவங்க கண்டிப்பாக டீ காஃபி எடுத்துக்கலாம். பட் இந்த ஒயிட் சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, தேன், வெல்லம் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம ஒயிட் சுகர் ஏன் அவாய்ட் பண்ணுறோன்னா அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. அதனால தான் நான் அந்த ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுங்கன்றேன். மித்தபடி கலோரிஸ் எல்லாமே ஒரே இதுதான். நீங்கள் ஒரு கிளாஸ் காஃபி குடிக்கிறனால உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆக போகிறது இல்லை. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ்ன்னு சொல்லி காஃபி டீ ஸ்கிப் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணவும் தேவையே இல்லை. அதுக்கப்புறமா நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரே விஷயம் இந்த வாக்கிங். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வாக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வெயிட்டும் லாஸ் ஆகும். உங்கள் உடம்பு ரொம்ப ஹெல்த்
ஹெல்த்தாகவும் இருக்கும். என்னுடைய வெயிட் லாஸில் நான் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற ஒரே விஷயம் இந்த வாக்கிங். ஒரு நாளைக்கு 5000 ஸ்டெப்ஸாவது நான் கண்டிப்பாக வாக் பண்ணிடுவேன். என்னால் அவ்வளோதான் முடியும். ஸோ உங்களால் முடிஞ்சால் 5000க்கு மேலே 10,000 ஸ்டெப்ஸ் கூட வாக் பண்ணலாம். ஆனால் நான் வந்து 5000 ஸ்டெப்ஸ் வாக் பண்ணுவேன். அதுவே எனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்னுடைய வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறமா நைட்டு டின்னர் ஒரு 7 to 8 o'clock எடுத்துக்கோங்க. அது ரொம்பவும் நல்லது. 8 o'clock முன்னாடி நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். 8 o'clock பின்னாடி சாப்பிடும்போது நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு 2 hours முன்னாடி சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல டைஜெக்ஷன் ஆகி ஸ்லீப்பிங் நல்லா வரும். நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது தூக்கமும் ரொம்பவே முக்கியம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா தூங்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்பவே பாடி ஹெல்த்தாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆனாலுமே ஒரு சில பேருக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும். அதனாலேயே நிறையா பேர் வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கீங்க. ஸோ எல்லாருமே நல்லா தூங்குங்க, மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகிருங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கி என்னோடய நைட்டு டின்னருக்கு வந்து 2 இட்லி வச்சுருந்தேன். மதியானம் வச்ச கொஞ்சோண்டு மீன் குழம்பு வச்சுட்டு ஒரே ஒரு ஆரஞ்சு வச்சு என்னுடைய நைட்டு டின்னரை சூப்பர் டேஸ்ட்டாக முடிச்சிட்டேன். இட்லி வந்து இவ்வளோ சாஃப்டாக வருது, நீங்கள் என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. நான் வந்து நார்மலாக சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணுவேன். நான் 4:1 தான் யூஸ் பண்ணி செய்வேன். எனக்கு இட்லி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக வரும். நான் இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ணவே மாட்டேன். ரொம்ப ஸ்பான்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறமா வெயிட் லாஸில் இருக்கும்போது ரொம்பவே முக்கியம் வந்து தண்ணி குடிக்கிறது. தண்ணி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வெயிட் லாஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ வாட்டர் நிறையா குடிங்க. பாடியை டீஹைட்ரேட்டாகவும் வச்சுக்கோங்க. நிறையா பேர் நல்லா தூங்குங்க. தூங்காமல் யாருமே இருக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.